எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு வியூவர் எங்களை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. ஸோ அதிலேருந்து வெளியே வர சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. டோன்ட் வரி, இந்தியாவில் லா எப்பயுமே பாதிக்கப்பட்டவங்களுக்கு பயனாக தான் இருந்திருக்காங்க. ரொம்பவும் சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு இப்படி ஏதாவது ஆச்சு அப்படின்னா இந்த வீடியோ சொல்கிற டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நோட், இது லீகல் அட்வைஸ் கிடையாது, நான் அட்வொகேட்டும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் சுஜி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரைவசி ரீசனுக்காக நான் அந்த வியூவர் அண்ட் அவங்களோட நேமை நான் ஹைட் பண்ணியிருக்கேன். ஓகே, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைவேட் ஏஜென்ட்டை ஃபர்ஸ்ட் டைம் கேஸ் சிலிண்டரை புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே டெலிவரி ஏஜென்ட் வந்து அந்த கேஸ் சிலிண்டரையும் டெலிவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரீஃபண்ட் பண்ணும்போது கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த டெலிவரி பாய் என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட நம்பரை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. 4 months அந்த சிலிண்டரை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் 4 months கம்ப்ளீட் ஆனதும் ரீஃபில் பண்ணுறதுக்காக அந்த பர்சனோட நம்பருக்கு இவங்க கான்டாக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அட்வான்ஸ் அமௌண்ட் அனுப்புங்கன்னு சொல்லி அவர் கேட்டிருந்திருக்காரு. ஸோ இருந்தும் அவங்க பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்காங்க. பட் சிலிண்டர் அவர் கொண்டு வரவே இல்லை. இவங்க கண்டினியூஸாக அவருக்கு கால் அண்ட் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. பட் அந்த டெலிவரி பாய் சைட்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே அவர் கொடுக்கல. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சைபர் கிரைம் போர்ட்டலில் இப்போ கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் இது எல்லாமே பணத்தை ரெக்கவர் பண்ண வேற என்ன லீகல் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், அந்த டெலிவரி பர்சன் அண்ட் ஏஜென்சி மேலே சீட்டிங் கேஸ் ஃபைல் பண்ணலாமா, அந்த ஸ்டெப்ஸ் எவ்வளோ நாள் ஆகும், அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 3 கொஸ்டினுக்கு இப்போ நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பணத்தை ரெக்கவர் பண்ண என்ன லீகல் ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவங்க சைபர் கிரைம் போர்ட்டலில் இவங்க கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் லோக்கல் சைபர் கிரைம் ஆஃபீஸில் போய் கேஸ் ஃபைல் பண்ணணும். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதில் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் அந்த பர்சனோட ஃபோன் நம்பரை மென்ஷன் பண்ணியிருக்கணும். பேமெண்ட்டை யூபிஐ ஆர் நெட் பேங்கிங்கில் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ரைஸ் பண்ணுங்க. ஸோ தட் அந்த பர்சனோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செகண்ட் கொஸ்டின், ஃப்ராட் ஆர் சீட்டிங் கேஸ் ஃபைல் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், அண்டர் செக்ஷன் 420 ஆஃப் த இந்தியன் பீனல் கோட் படி நீங்கள் ஃபைல் பண்ணலாம். ஆல்சோ ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி செக்ஷன் 406 ஐபிசி கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அதுலேயும் நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணலாம். முழு தப்பும் அந்த டெலிவரி பர்சன் மேலே தான் அப்படின்னா நீங்கள் அவர் மேலே மட்டும் நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஆர் அந்த கேஸ் ஏஜென்சி மேலேயும் தப்பு இருந்தால் நீங்கள் அவங்க மேலேயும் நீங்கள் கேஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் குவாலிஃபைட் லாயரை கன்சல்ட் பண்ணி இதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். தேர்ட் கொஸ்டின், எவ்வளோ டைம் எடுக்கும், என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ யூஸ்வலி சில வாரங்கள் ஆகலாம், இல்லை மாதங்களும் ஆகலாம். இது இன்வெஸ்டிகேஷனை பொறுத்து இது மாறும். அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இதுக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ப்ரூஃப் ஆஃப் பேமெண்ட், நீங்கள் பேங்க் வழியாக பண்ணிங்களா இல்லை யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணிங்களா அதோட ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். டெலிவரி பர்சன் கூட நீங்கள் பேசின கால் லாக்ஸ், வாட்ஸ்அப் சேட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸும் நீங்கள் வச்சுருக்கணும். தென் ஃபர்ஸ்ட் வேலிட் டெலிவரி இன்வாய்ஸோட காப்பி வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ மேபி அது தேவையும் பண்ணலாம், நீங்கள் கையில் வச்சுருக்க மாதிரி இருக்கும். தென் சைபர் கிரைம் போர்ட்டலில் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த அக்னாலஜ்மெண்ட்டும் உங்ககிட்ட இருக்கணும். தென் ஃபைனலாக ஐடி ப்ரூஃப், உங்களோட பேன், ஆதார் கார்டு உங்ககிட்ட இருக்கும் ஃபார் போலீஸ் வெரிஃபிகேஷன். ஸோ இது இல்லாமல் வேறு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுதோ நீங்கள் லாயர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கனாலே அவரே உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுவார். ஸோ ரெகுலராக கேஸோட ஸ்டேட்டஸை சைபர் கிரைம் போலீஸ் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. இன்கேஸ் அமௌண்ட் ரெக்கவரி ஆகாத மாதிரி இருந்தால் நீங்கள் கன்சியூமர் கோர்ட்டில் கூட நீங்கள் கேஸை நீங்கள் ஃபைல் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ லாயர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் மட்டும் கிடையாது, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேற ஏதாவது இன்சிடென்ட் நடந்து அதை ரெக்கவர் ஆகாம இருக்கு அப்படின்னா தாராளமாக நம்மளோட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் கொஸ்டின் கேளுங்க. ஸோ உங்களுக்கான சொல்யூஷனை நாங்கள் உங்களுக்கு தரோம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு விஷயத்தோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.